உசிலம்பட்டியில் பாஜக இளைஞரணி ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு அரசு நடவடிக்கைகள் குறித்து கடும் விமர்சனம் எழுந்தது. மாநில தலைவர் எஸ்.ஜி. சூர்யா நிவாரணத் தொகை, பேருந்து பாதுகாப்பு, மழை மேலாண்மை உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் திமுக அரசை குற்றம் சாட்டினார். மதுரை உசிலம்பட்டியில் நடைபெற்ற பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில தலைவர் எஸ்.ஜி. சூர்யா பங்கேற்று பல்வேறு அரசியல் மற்றும் நிர்வாக குறைகளை முன்வைத்தார். சிவகங்கை பேருந்து விபத்தில் நிவாரணத் தொகை வழங்கலில் பாரபட்சம் உள்ளது என அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் 65% அரசு பேருந்துகள் காலாவதியாக உள்ளன என்றும் பயணிகளுக்கு இன்சூரன்ஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சென்னை மழைநீர் வடிகால் மற்றும் வேளச்சேரி ஏரி பராமரிப்பில் திமுக அரசு அலட்சியம் காட்டுகிறது எனவும் விமர்சித்தார். திருப்பரங்குன்ற தீப பிரச்சினைகளையும் திமுகவையும் சு. வெங்கடேசனின் கருத்தையும் கண்டித்த சூர்யா, வருங்கால தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க எதிர்க்கட்சிகள் ஒன்றாகும் என நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை முழுக்க ஒவ்வொரு மழையிலும் கஷ்டப்பட்டு இருக்கோம்னா, குறிப்பாக அடிப்படை தேவைகள், அடிப்படை விஷயங்களில் இந்த அரசு கவனம் செலுத்தாததான் காரணம். மழைநீர் வடிகால் படிகள் 95% முடிந்துவிட்டதாக கூறுகின்றார்கள். ஆனால் நீரை சேமித்து வைக்கும் ஏரிகளை தூர்வாருவதில் இவர்கள் கவனம் செலுத்துவது இல்லை என்பது குற்றச்சாட்டு. வேளச்சேரி ஏரியில கடந்த 15 ஆண்டுகளாக தூர்வாரும் பணியானது நடைபெறவே இல்லை. கடந்த 2023 மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பிறகும் கூட கடந்த 2 ஆண்டுகளில் வேளச்சேரி ஏரி என்பது தூர்வாரப்படவே இல்லை என்பது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது, 70% வேளச்சேரி ஏரியில் அங்கே இருக்கக்கூடிய நீரை தேக்க விடாமல் பார்த்து கொண்டிருக்கின்றனர். இது போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் கொஞ்சமும் கவனம் செலுத்தாமல் மழை வரக்கூடிய காலகட்டத்தில் 2-3 விஷயங்களை செய்துவிட்டு நாங்கள் மிகச் சிறப்பான முன்னேற்பாடுகளை செய்துவிட்டோம் என்று மக்களை ஏமாற்றி வருகிறது திமுக அரசு என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. மிக நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் சென்னை மக்களே திமுகவினருக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு முதல்வர் சொன்ன வார்த்தை 15 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட சென்னையில் எந்த பாதிப்பும் வராது என்பது. ஆனால் இன்று 6 சென்டிமீட்டர் மழை பெய்ததற்கே சென்னையே மூழ்கி இருப்பதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 15 பாலங்களில் நீர் தேங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே திமுக அரசு சொல்வது எதிலும் உண்மை இல்லை என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது.